தேவர்கள் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் பாடவர் யார்? கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாடவர் யார்? பக்கமானவர் யாராண்டவரே இந்த காலையில் இந்த ஓய்வு நாளில் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவரும் நன்மைகளை செய்கிற நன்மைகளின் நாயகனமாய் இருக்கிறீர். நீ நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இருக்கிறீர். அங்கிருந்து அதே தேவன் தான் நீர் ஆண்டவரே. நீர் அதே அளவுதான் நீங்கள் நேசிக்கிறீர். நாங்கள் ஒருவேளை உண்மை நேசிக்காமல் போயிருக்கிறோம், உண்மை விட்டு விலகி இருக்கிறோம், அநேக காரியங்களில் உண்மை விட்டு தூரத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களை கைவிடாதபடி உங்களுடைய கரத்து நிலையில் எங்களை மறைத்து எங்களை பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் எங்களை ஜீவனோடு வைத்து எங்களை காப்பாற்றின உங்களுடைய மகாபலி தயவுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுள்ளது. அவர் எங்களுக்காக யாவத்தை செய்து முடிப்பார். எரிகோ போன்ற பயங்கரமான மதில் செவர்கள் எங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள போகக்கூடாதபடி தடை செய்யுமானால் தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பாக சென்று கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுள்ளது என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த எரிகோ கோட்டையை கீழே தள்ளினது போல நமக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் நம்ம முன்பாக நிற்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் ஒட்டை தெரிவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வல்லமை கொண்டு இதை செய்து முடிப்பார். கர்த்தருடைய தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். அவர்கள் பலத்த சேனையோடு வந்து இறங்கி நமக்காக யுத்தம் செய்து நமக்கு உரதமாக எழுவின எல்லா சக்தியிலும் கர்த்தர் முறியடிப்பார். ஆண்டவரே, நம்முடைய கிருபை என்று வருது, நம்முடைய இரக்கத்தின் வல்லமைக்காக நன்றி. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார்
தூய தேவ அன்பே காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் இனியாய் கருத்தை அழைத்தார். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்ல வைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீரில் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்னை தொடர்வதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாய் கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தில் உனக்கு ஈடாக எத்தோப்பியாவையும் சோபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. பயம் என்ற ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கு. பயம் வராதவர்களே இருக்க முடியாது. எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, சதாம் ஹுசேன் என்ற ஒருத்தர் இருந்தார், ஈராக்குடைய தலைவர். அந்த தலைவருக்கு பயமே இருக்காது. ஒரு முஸ்லிம் நாட்டு ஒரு தலைவர். அவர் தம்முடைய ஜனங்களுக்காக நன்மை செய்கிறேன் என்று அநேக காரியங்களை தீமையாக முடிய செய்தார். அதுக்காக அமெரிக்க இராணுவம் அவரை பிடித்து கொண்டு சென்று அவருக்கு கடைசியாக விதிக்கப்பட்ட தண்டனை மரண தண்டனை, தூக்கு தண்டனை. ஸோ நான் எப்போவும் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறதையும், ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அதை போய் உற்று கவனிக்கிறது, நான் இது எதுவாக இருந்தாலும் சரி நான் அதை பார்க்க மாட்டேன். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பக்கம் நடந்துருக்கு, நான் ஓடி போய் பார்த்து என்ன நினச்சி எது நினச்சி. ஏன்னா மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருந்தது.
மற்றவங்க கஷ்டப்பட்டு மறிக்கிறது. இன்னைக்கு ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறது, அதெல்லாம் காமிச்சு லாரி இருக்கிறாங்க. அதில் வந்து பார்க்கறதுல ஜனங்களுக்கு ஒரு ஆசை, மற்றவங்க சாகிறத பார்க்கறதுல ஆசை. நாளைக்கு நீங்கள் செத்தீங்கன்னா உணர்ந்து அதை பார்ப்போம், அதை நீங்கள் மறந்துடுறீங்க. பிள்ளைகளே, ஸோ இன்னொரு சூழ்நிலையில் சதாம் ஹுசேன் அவ்வளோ தைரியசாலியான ஒருத்தர். அவருக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை மட்டும் நான் உன்னிப்பாக கவனித்தேன். அந்த டிவியில் என்னதான் இவருக்கு பயமே இல்லாத மனுஷன் அந்த தூக்கு போடுறத வேணும்னு சொல்லிட்டு அமெரிக்க ராணுவம் எல்லாருக்கும் எதுலையும் டிவியில் அப்படின்னு காமிச்சு அந்த தூக்கு பெயரை மாற்றுறதையும் எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஸோ அதை நான் முற்று அவருடைய கண்களை தான் பார்த்தேன். மரணம் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதுக்கு முன்னாடி புக்கு எதை படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து மரணத்தை கூப்பிடுறாங்க, அந்த கூட்டிகிட்டு போகிறாங்க. அது கடைசி நிமிஷம் அப்படியே தைரியமாக அப்படியே பார்த்து தைரியமாக செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அந்த கயிறை வந்து கழுத்தில் மாட்டினாங்க. மாட்டப்போது உற்று பார்த்து நான் அவருடைய கண்களை அவருடைய பயம் வந்துச்சு. அவருடைய கண்களை பயத்தை நான் பார்த்தேன். அதுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து. ஸோ அதனால் எல்லாருக்குள்ளேயும் நான் ரொம்ப தைரியசாலி நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா நீங்கள் இருந்தாலும் சரி, பயன்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு இயற்கையான நம்மளுடைய மரண பயம், ஏதாவது ஒரு பயம் இருக்கதான் செய்யும். ஆனால் வேதத்தில் நான் பார்க்கிறோம், பயப்படாது. ஒரு பிரச்சனை ஒருத்தர் வந்து பண்ணும்போது, ஒரு பிரச்சனை இன்னொருத்தர் பண்ணும்போது, இன்னொரு சகோதரி பண்ணும்போது ஒரு பயம் வருது. கேக்குதா? அமேன். பயம்ன்றது வருது. அமேன் சொல்லுங்க. ஸோ பயம் வராதவங்க யாருமே கிடையாது. ஸோ அதனால பயப்படாதேன்னு சொல்றது அவங்களுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு பயப்படாதே. என்ன சொல்றாரு? பயப்படாதே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயம், நமக்கு அற்புதம் நடக்கலன்னா ஒரு பயம், ஒரு காரியத்தை குறித்து நம்ம யோசித்திருப்போம், அது நமக்கு நடக்கலன்னா ஒரு பயம். பயம் 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 எல்லாம். இது நமக்கு நடக்குமா, இது நடக்காதா, அது ஒரு பயம். எதுக்கெடுத்தாலும் பையன். யாராவது ஒருத்தர் அங்கே போனாங்கன்னா நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படி ஒரு பயம். நம்ம வீட்டு பக்கம் எவ்வளோ ஒருத்தம் போயிருப்பான், சும்மா பைத்தியக்காரன் போயிருப்பான், ஐயோ மந்திரவாதி தான் வந்துட்டாரு, சூனியவைக்கு தான் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு பயம். அவன் சும்மா பைத்தியத்தை பிடிச்சி போய் அவன் போயிருப்பான், அவனுக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாது, நிலைமை தவறி போயிருப்பான். ஆனால் நீங்கள் நிலைமை தவறி அவன் பைத்தியக்காரனை சூனியக்காரன் சொல்றீங்க. சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த சூனியக்காரன் என்று அவன் இல்லை, பைத்தியக்காரனை அதே நிமிஷத்துல சாத்தான் சூனியக்காரனாய் மாற்றுகிறான். ஏன்னா அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு, இவன் அவனாயிருப்பானா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறதுனால இந்த மந்திரவாதி தான் இவன் என்று சொல்லி அதே செகண்ட் அவனுக்குள்ள புகுந்து உனக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்படி சாத்தான் ஒரு பைத்தியக்காரனை, சும்மா போகிறவனை பயன்படுத்தி. அது காரணம் யாரும் தெரியுமா? நீதான். அவன் போயிருந்தானா போறதுல விட்டுருக்கலாம். நீ எவ்வளோ ஒரு பைத்தியக்காரன் போறான்னு விட்டுருக்கலாம். நிஜமா மந்திரவாதி வந்தா கத்திர பக்கத்துல இருக்காரு, எனக்கு விரோதமாக சூனியம் இல்லை, மந்திரம் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருச்சு. ஆனா நீ என்ன பண்றன்னா, ஒரு பைத்தியக்காரன் போறான், ஐயோ அவன் சூனியக்காரன் அப்படி நம்ம வீட்டு பக்கம் போறான்னு சொல்றதுனால பைத்தியக்காரனை சூனியக்காரனாக மாற்றுகிறது யாரு? சாத்தான். ஏன்னா உன்வாய் சாத்தான் நான் டைரக்டா செய்யல. நீ என்ன பண்றன்னா, சாத்தானுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற. சாத்தானுக்கு அதிகாரமே இல்லாம இருந்தது அது வரைக்கும். பைத்தியக்காரன் ரோட்ல போற வரைக்கும் அதிகாரமே இல்லாம இருந்தது யாருக்கிட்ட? சாத்தானுக்கு. அப்போ நீ வீட்டுக்குள்ள இருந்து ஐயோ மந்திரவாதி போறான், எனக்கு சூனியம் வைக்கதான் இப்படி போறான் அப்படின்னு நீ சொல்றத, அந்த வார்த்தையை அவன் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுகிறார். அப்போ உனக்கு சூனியம் வைத்தது யாரு? பிசாசு இல்ல, நீ தான்.
உன் வாய் தான் உனக்கு சூனியம் வைத்தது. உன் வாய் தான் உன்னை கீழே தள்ளுகிறது. உன் வாய் தான் உனக்கு சூனியத்தை வைக்கிறது. அந்த பைத்தியக்காரன் சூனியம் வைக்கிறதுக்காக வரல. அவன் பைத்தியம் பிடிச்ச போய் அவன் அப்படி போறான். அவனை சும்மா இருக்கிறவனை சூனியக்காரனாக மாற்றுகிறது யாரு? சாத்தான நீ தான். இன்னைக்கு நாம் தான் இப்படிப்பட்ட தப்புகளை செய்கிறோம். பைபிள் அழகா போட்டுக்க, நீ பயப்படாது, எதை குறித்து பயப்படாது. ஏன்னா நான் வீட்டுக்கு கொண்டேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, எதை பார்த்து பயப்படாதே. ஒருவேளை சூனியக்காரன் வந்தாலும் பயப்படாம நீ இருந்தீனா அது உன்னை ஒன்றும் பண்ணாது. ஹல்லேலூயா. அது உன்னிடத்தில் அணுகாது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரண்டுவதில்லை. ஆறுகள் அப்படியே புரண்டு புரண்டு போவோம். புரண்டு போகிற தண்ணீர்ல அப்படியே கடந்து போகிறாய். ஆனா நீ புரண்டு போவதில்லை. உன்னை பிடித்து நிறுத்துகிறவர் கர்த்தர். அவருடைய தூதர்கள் உன் கால்களை பிடித்து நிறுத்துகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாய். நீங்க நிறைய பேர் இந்த நெருப்பில் நடப்பாங்க, ஏதோ பண்ணிட்டு நெருப்பில் நடப்பாங்க, விடுவிடுன்னு ஓடுவாங்க. சில பேர் விழுந்துருவாங்க, விழுந்தவங்கள போய் தூக்கிட்டு வருவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அந்த கதைலாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த கதைலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கதைலாம் தெரியாது. அந்த நெருப்பில் நடக்கிறது இல்லை, அந்த மாதிரி கிடையாது. அவங்க சொல்லுவாங்க கால் எரியல, நானா எரியும். ஆனா வேதம் என்ன சொல்ற, ஒருவேளை பற்றி எரிகிறது உன் வீடு, அதுல நடுவில் நீ மாட்டிக்கிட்ட, ஆனா அப்படியே எரியும். ஆனா நீ நடுவில் நிற்ப, நீ வேகாதிருப்பாய். அப்படின்னு சொல்லுங்க, நீ வேகாதிருப்பாய். அப்ப நீ வெளியில போனோம்னு ஐயோ அக்னியில வந்துட்டு ஒண்ணு மோந்து பார்ப்பாங்க, வாசம் அடிக்குது, அக்னியின் வாசம். அது ஆசை கூட இருக்காது, உண்மையில தான் இருக்காது. அக்னி வாசம் என்னது, அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது. அமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வாசம் கூட உண்மையில இருக்காது. 10 நிமிஷம் கூட பத்தாது. ஹல்லேலூயா. பெட்ரோல் ஊற்றி பத்த வச்சா கூட பத்தாது. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவ பிள்ளை நீ. ஆனா நீ என்ன சொல்ற, எவனோ ஒரு பைத்தியக்காரன் போனோன்னே பைத்தியக்காரன சூனியக்காரனா நீ மாத்துற, சாத்தானை மாத்த வைக்கிற, சாத்தானுக்கு வேலை கொடுக்கிற. சாத்தான் சும்மா எங்கேயும் நின்றுட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு அது மட்டும் கேட்கும். பைத்தியக்காரன சூனியக்காரன் சொல்றது அவனுக்கு கேட்டுரும். யாரு கேட்டுரும்? அதுதான் கேட்கும். அது கேட்கறதுக்கு தான் அவன் காதுகளை வச்சிருக்கான், மற்றதெல்லாம் கேட்காது. ஓ அந்த அக்கா, அந்த சகோதரி, அந்த மகன், அந்த அந்த மகன் சொல்றேன், அந்த ஆளு. ஹல்லேலூயா. ஒரு சாத்தானுக்கு நீங்க மகன்களா கூட இருக்கலாம், மகள்களா கூட இருக்கலாம். ஆமென். தேவ பிள்ளையே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாரை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து பயப்பட வேண்டாம். நீ அக்னி நடந்தாலும் வேகாதிருப்பாய். என்ன சொல்றாரு? முன்னாடி நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் ரட்சகரமாய் இருக்கிற ஒரு தேவனாய் கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தியும் உனக்கு ஈடாக எத்தோப்பியாவையும் சோபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. நான் உன்னை சிநேகித்தேன். அப்ப நீ ஆண்டவருடைய பார்வையில் அருமையாய் இருப்பாயானால் சாத்தான் உன்னை தொட கர்த்தர் விடுவாரா? விடவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். பாருங்க, சாத்தான் உங்களை தொட விட மாட்டார். ஏன் விட மாட்டார்னா, நீ ஆண்டவருடைய பார்வையிலே அருமையா இருக்கிறாய். உன்னை பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. உன்னை பார்க்கும்போது கர்த்தருக்கு சந்தோஷம் உண்டாகிறது. ஒருவேளை நம்ம சின்ன வயசுல ஒருவேளை நம்ம இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு நபர் வராங்க. அவங்க சின்ன வயசு, நான் இப்ப இல்லை, சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க நிறைய பொருட்கள் நமக்கு வாங்கிட்டு வர போறாங்க. அவங்க வந்தாவே நமக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க.
இல்லை நல்லதா ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்போ தூரத்தில் அவங்க வர்றதை பார்த்தோன்னு நமக்கு என்ன வரும்? துக்கம் வருமா? சந்தோஷம் வரும். அப்பா வராது, நமக்கு பரிசு நிச்சயம். நமக்கு என்ன நிச்சயம்? பரிசு நிச்சயம். நமக்கு என்ன நிச்சயம்? நல்ல சாக்லேட் நிச்சயம், நல்ல ஸ்வீட்ஸ் நிச்சயம். ஒரு சந்தோஷம் வருது தூரத்தில் பார்க்கும்போது. அதே போல கர்த்தருக்கு உன்னை பார்க்கும் போது ஒரு சந்தோஷமா, ஏன்னா நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறபடினால். ஹல்லேலூயா. நீ எதுவும் ஆண்டு கொண்டு போல, ஆனா அவனை பார்த்தாவே கர்த்தருக்கு சந்தோஷமா. அப்படிப்பட்ட ஆண்டவர் சாத்தானை உன்னை தொட விடுவாரா? தொட விட மாட்டார். அவன் எந்த பக்கம் வந்த எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. நான் கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிட. எத்தனையோ நேரம் நம்ம கலங்கிருக்கோம்ல, கலங்கிருக்கோமா இல்லையா? ஆமா, கலங்கிருக்கோம். கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை தெரிந்து கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை தெரிந்து கொண்டே, எனக்கே பெயருக்கு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். உன்னை பெயரிட்டு நான் எனக்கே நீ சொந்த. மகனே மகளே, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலனோ. ஒரு மாத்திரம் காணியாந்திரம் திவ்யாமா காணியாந்திரம் ஒரு மாசம் காணியாந்திரம் பயப்படாதே, தெரிந்து கொண்டு. பயப்படாத மகனே மகளே, எனக்கு நீ சொந்தம். உன்னை பெயரிட்டு நான் அழைத்தேன், உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். சில பேருக்கு எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு நீ ஒடுங்கி போவதில்லை. பார்த்தா பிரச்சனை, அஞ்சல் பார்த்தா பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை தான். ஒடுங்கி போவதில்லை. மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. நான் கைவிட மாட்டேன். கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்பட மாட்டேன். எல்லாரும் கைவிட்டுக்கலாம். நான் கைவிட மாட்டேன். என் கிருபை உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில்
கணத்தோட எழுந்து போறாரு. பயப்படாத, கர்த்தர் சொன்ன நான் உன்னோட இருக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் அவருடைய விலகும், பூரணமாய் விலகும், பூரணமாய் விலகும், பூரணமாய் விலகும். அவர் விலகும், பூரணமாய் விலகும். ஹல்லேலூயா. சதே பிள்ளைகளே, எல்லா வகையிலும் வெறுக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கீங்களா? கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் ஒரு ஆயுதம் வருதுன்னா அது வாய்க்காது, அது வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக ஆயுதம் எழுப்பாதுன்னு கர்த்தர் சொல்ல. உனக்கு விரோதமாக ஆயுதம் எழுப்பினாலும் அது வாய்க்காமல் போகும். கர்த்தர் அந்த ஆயுதத்தை உடைத்து தள்ளுவார், அவைகளை நசுக்கி போடுவார், அவைகளை உடை தெரிவார். உனக்கு விரோதமாக எழுப்புவாங்க, ஆனா உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் சொல்ற, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னோட உன் பக்கத்துல இருக்கிறேன், உன் வலது பக்கத்தில் உனக்கு துணையா இருப்பேன், உனக்கு நான் உதவி செய்வேன். அநேக பிரச்சனைகள் வந்தாலும் நீ பயப்படாதே. அந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு நீ பார்த்திருப்ப, ஆனா எப்படி போறது நீ பார்த்திருக்க மாட்ட, பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. உன்னை அறியாமையே அது ஓடிடும். ஆமென். உன்னை அறியாமையே உன்னை விட்டு போயிடும். அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றெல்லாம் போயிடும். கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு 43ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே, இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். தேவ பிள்ளையே, தேவ மகனே, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது எது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வண்ணாந்திரத்திலே வழியில் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. உன் வாழ்க்கை வண்ணாந்திரமா இருக்கா? உன் வாழ்க்கை வண்ணாந்திரமா? காய்ந்து போன நிலமா? காய்ந்து போன நிலத்தை போல இருக்கிறாயா? தண்ணி இல்ல, ஒரு நிலம் இருக்கு, நிறைய நிலங்கள் உண்டு, கிணறு இல்ல, கிணறு தோண்டினா கூட தண்ணி வராது, போர் போட்டா கூட தண்ணி வராது, வானத்து மழையும் பெய்யாது, வறண்டு போயிருக்கும். அதுதான் வனாந்திரம். ஒரு ஆடு கூட சின்ன பில்லு கிடைக்காது, ஒரு ஆடு கூட காய்ஞ்ச பில்லு கூட கிடைக்காது. அது பேர் தான் வனாந்திரம். நீ வனாந்திரத்தை போல இருக்கிறாயா? சொல்ல, நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அங்க பயங்கரமான காஞ்ச நிலத்துல ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கி, உனக்கு ஒரு வழியை உண்டாக்கி, வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்கி, உன்னை நான் ஆசீர்வதித்து, வனாந்திரத்தில் உனக்கு வழி உண்டாக்கி உன்னை நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை காய்ந்தோட செய்வார் நம் கர்த்தரே. காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை வேதமாய் காய்ந்தோடும் நதியை போல பெருக செய்வாய் உன் பெருக செய்வார் உன் சமாதானத்தை ஐஸ்வர்யத்தால் நிரப்பிடுவார். ஐஸ்வர்யத்தால் முதல் வயது வரை சுமந்திருவார். கவலைப்படாதீங்க.
கனி கொடுப்பீ நீங்கள் மிகுந்த கனி தருவதால் வீணாகிமை படுவார் கனி கொடுப்பதால் சீஷர்களாயிருப்பீ கனி தருவதால் Hallelujah, praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுதியிருப்போ கர்த்தர் கொடுக்கின்றதா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறார். எழுதிருந்து கர்த்தர்